தேமுதிக தனித்து போட்டி என்ற அறிவிப்புக்கு பின்னரும் தேமுதிக தங்கள் கூட்டணிக்கு வரும் என்ற நம்பிக்கையை தெரிவிக்கின்றன திமுக உள்ளிட்ட கட்சிகள். குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதியின் நேற்றைய பேச்சு தமிழக அரசியல் களத்தில் பலவித விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். உண்மை. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவருடைய உரிமை. அந்த உரிமையில தலையிடுவதற்கு எங்களுக்கு எந்தவித ஜனநாயக அடிப்படையில் எந்த உரிமையும் கிடையாது. அந்த அடிப்படையில தான் ஏற்கனவே நாங்கள் கொடுத்திருக்க அழைப்பு அப்படியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர ஏதோ புதுசா அழைப்பு கொடுத்த மாதிரியும் ஏதோ பேச்சுவார்த்தை தொடர்ந்து செய்ய போற மாதிரியும் தொடர்ந்து நடத்த மாதிரியும் சொல்றாங்க. அப்பவும் பேச்சுவார்த்தை நடத்தல, இப்பவும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தல. அதுதான் உண்மை. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று நேற்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களிடம் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி எந்த பேச்சும் நடக்கல, எப்பயோ நாங்க அழைச்சதை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்று நிர்தாட்சண்யமாக இது அவரை காயப்படுத்துமே, அவர் சொன்னதை நம்மளே ரெஃப்யூட் பண்றோமே, நம்மளே அதுக்கு நேர் எதிராக சொல்றோமே. கட்சி தலைவர் இப்படி சொல்லி இருக்கும் போது இந்த மாதிரி நிலைமை எனக்கு தெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டதே கிடையாது. பழம் நழுவியது பாலில் விழுகிறது என்று சொன்னார். இப்பொழுது பழுத்த பழம் காயாகி விட்டதா, இல்லை என்றால் இன்னும் கனியவில்லையா, இல்லை என்றால் கீழே விழுந்த பழத்தை மேலே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இதையெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் அப்படி அல்ல. நேர்மறையாக நாங்கள் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம். எங்களோடு அவர்கள் இருந்தவர்கள் என்ற காரணத்திற்காக. ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் தனித்தனியே பிரிந்து தேர்தலை சந்திப்பது நலம் பயக்காது என்கிற அடிப்படையில் தான் தேமுதிகவுக்கு அதனுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு நாங்கள் இரண்டாவது முறையாகவும் வெளிப்படையான ஒரு அழைப்பு விடுத்து காத்திருக்கிறோம்.